அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாதத்தோட 2வது ப்ராஜெக்ட் பேப்பரை வந்து 2025 பேஜ் வந்து செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் வந்து நிறைய பேசக்கூடிய கேள்விகள், நிறைய விஷயமுள்ள கேள்விகள், அதோட லேசான கேள்விகள், கஷ்டமான கேள்விகள் ரெண்டும் கலந்து போட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் நிறைய விஷயங்களை படிச்சுக்கொண்டும் செய்வீங்கன்றதால ஓகே. அப்போ நான் நேராக கேள்விக்கு போவோம். ஃபஸ்ட் கேள்வி வந்து நான் கெமிக்கல் கேல்குலேஷனில் போட்டேன். மூலத்திறன் சம்பந்தமானது. சரியா? HClலின் திணிவு சதவீதம் 36.5%, கரைசலின் அடர்த்தி 1.8 கிராம் சென்டிமீட்டர் -3 ஆகும். HCl கரைசலின் மூலர் திறன் யாது? சரி, இப்போ மூலர் திறன் பார்க்குறதுக்கு நான் மூலர் திறனை வந்து எம் எடுக்கிறேன். மூலர் திறன் ஐடால என்ன? மூல் டெசிமீட்டர் -3. அதுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று என்னடா, திணிவு சதவீதம் தர அடர்த்தி தர 10 கீழ் மூலக்கூற்று திணிவு போடக்குள்ள நாங்கள் எதுக்கு நாங்கள் மூலர் திறன் பார்க்குறோமோ அதுகிட்ட மூலக்கூற்று திணிவை தான் நாங்கள் இன்றைக்கி விடுவோம். சரி, இப்போ திணிவு சதவீதம் என்ன தந்திராங்க? 36.5 தர அடர்த்தி வந்து 1.8 கிராம் சென்டிமீட்டர் -3 தர 10 கீழே வந்து வரும். HCl மூலக்கூற்று திணிவு 35.5 சக 1. சரியா? அப்போ 36.5 வரும். 36.5 கிராம் மூல் -1. ஆகவே இதை சுருக்கினண்டா 36.5 வெட்டிப்படும். 1.8 தர 10 18 தர 10 சய 3 18 தர 10 சய 3 மூல் மீட்டர் -3 வரப்போகுது. சரியா? அப்போ நான் வந்து இதை 10 சய 3 வந்து 13க்கு மாற்றினேன்டா டெசிமீட்டர் கனமாக மாறும். ஆகவே 18 மூல் டெசிமீட்டர் -3. ஓகே. அப்போ அப்படி வந்தாண்டா இதுக்கு வந்து 4th ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. 4th ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். சரி, 2வது கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வி கேஸஸ் சம்பந்தமானது. ஒரே வெப்பநிலையில் இரு இலட்சிய வாயுக்களின் மூலக்கூற்று கதிர்கள் முறையே U1ம் U2ம் ஆகும். அவற்றின் திணிவுகள் முறையே M1ம் M2ம் ஆகும். பின்வரும் தொடர்புகளில் திருத்தமானது. சரி, இப்போ இது ரெண்டையும் எப்படி தொடர்பு படுத்துகிறேன்? இலட்சிய வாயுக்களில் ஒரே வெப்பநிலையில் காணப்படுற இலட்சிய வாயுக்கள் ரெண்டை எடுத்து அது ரெண்டிடையும் இயக்க சக்திகளை வந்து நான் பார்த்து இயக்க சக்திகளோட சராசரியை வந்து நாங்கள் எவரேஜை வந்து நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டுடையுமே சமனாகிக்கும். ஒரே வெப்பநிலையில் உள்ள 2 இலட்சிய வாயுக்கள்கிட்ட சராசரி இயக்க சக்திகள் எப்படி இருக்கும்? சமனாக வரப்போகுது. சரி, அப்போ சராசரி இயக்க சக்திக்கு 12 mu(U1) வர்க்கம் இல்லாட்டி U வர்க்கம்ட்டு போடுறேன். இன்னைக்கு வந்து நான் வேகத்துக்கு வந்து நான் யூண்டு எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. அப்போ ரெண்டுடையும் இயக்க சக்தி சராசரி இயக்க சக்தி சமன்றதால நான் வந்து இலட்சிய வாயுக்கள் ரெண்டையும் நான் சமப்படுத்துகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? 12 m1 u1 வர்க்கம் சமன் 12 m2 u2 வர்க்கம்னு வரப்போகுது. அப்போ இதில் வந்து half கேன்சல் ஆகும். ஆகவே m1 u1 வர்க்கம் சமன் m2 u2 வர்க்கம்னு வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து 4th ஆன்சர் வந்து இதே மாதிரி வருது. ஸோ 4th ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். சரி, 3வது கேள்வி. இதில் வந்து இந்த தாக்கத்தை தந்துட்டு சொல்கிறாங்க, எனும் தாக்கத்தில் பரிமாறப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை என்னான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டுடையும் மின்னெதிர்த்தன்மையை பார்த்தோம்னா கார்பனுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை அதிகம். ஆகவே இங்கே பாருங்களேன், இங்கே வந்து CH3CH2, இங்கேயும் CH3CH2, ரெண்டுலேயும் CH3CH2 மாறல. இங்கே மாறிடுறது வந்து இந்த ஈன் பகுதி வந்து ஏனா மாறிக்கி. சரி, அப்போ இங்கே வந்து இது 2 கார்பனையும் பார்ப்போம். 2 கார்பன் ஒட்சியேற்ற நம்பர் பார்க்கக்குள்ள கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டையும் பார்த்தோம்னா இதில் வந்து மின்னெதிர்த்தன்மை வந்து கார்பனு கூட. ஆகவே ஹைட்ரஜன் ஒப்பிடக்குள்ள இதுக்கு வந்து -1 வரும்.
இங்கே வந்து கார்பன் ஹைட்ரஜனை பார்க்கக்குள்ள இதுக்கு வந்து இங்கேயும் கார்பனுக்கு வந்து கூட இங்கேயும் -2 வரப்போகுது. சரி, அப்போ -1லேருந்து இங்கே கார்பனில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவை வந்து ஒரு ஹைட்ரஜன் ஒன்று சேர்ந்திக்கி, அப்படி தானே? ஹைட்ரஜன் ஒன்று எக்ஸ்ட்ராவை சேர்ந்திக்கி, ஆகவே இங்கே -2, இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்ந்திக்கி -3 மாறும். சரி, அப்போ இங்கே வந்து -1ல் இந்த ஒட்சியேற்ற எண் -2க்கு இங்கே இந்த கார்பனில் போய் தீக்கி, அதாவது ஒரு இலத்திரனை எக்ஸ்ட்ராவாக ஏற்றிக்கி. அதே மாதிரி இங்கே -2ஆக காணப்பட்ட கார்பன் வந்து -3க்கு போய் தீக்கி, அங்கேயும் ஒரு இலத்திரன் எக்ஸ்ட்ராவாக ஏற்கப்பட்டீங்க. ஆகவே மொத்தமாக பரிமாறப்பட்ட இலத்திரன்களை பார்த்தோம்னா 2 இலத்திரன்கள் பரிமாறப்பட்டீங்க. 2 இலத்திரன்கள் வந்து இந்த பியூட்டினுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடச்சிக்கு. சரியா? ஆகவே 2 இலத்திரன் வந்து 3வது ஆன்சர் வந்து இதுக்கு சரியான ஆன்சராக வரும். சரி, 4வது கேள்வியை பார்ப்போம். இங்கே சேர்வைகள் 4 தந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சேர்வையின் ஏபிசிடி என்பவற்றின் அமில வலிமை அதிகரிக்கும் சரியான வரிசையை கேட்குறாங்க. சரி, அமில வலிமை அதிகரிச்சுறதை பார்ப்போம். அமில வலிமை இங்கே ஃபீனோலில் வந்து அமில வலிமை அதிகரிச்சுறது எதில் தங்கிக்குண்டா, அந்த OHலேருந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் என்ற பிணைப்பை வந்து உடைச்சி H+ வந்து வெளியேற ஆற்றலில் தான் என்ன தங்கிக்கும், அமில வலிமை வந்து தங்கிக்க போகுது. சரியா? அப்போ இந்த H+ஐ விடுவிச்சுறதுக்கு வந்து தேவையான அந்த நிபந்தனைகளை வந்து எது சரியாக பூர்த்தி செய்தோ, எது கூட அதிகமாக பூர்த்தி செய்தோ அதுக்கு வந்து அமில வலிமை வந்து அதிகமாக வரப்போகுது. சரி, இப்போ பார்ப்போம். இந்த பென்சீன் வளையத்தோட ஒரு கவரும் கூட்டம், ஃபஸ்ட்டாக வந்து தள்ளும் கூட்டம் பார்த்துட்டு இப்போமே CH3 ஒன்று இணைஞ்சிக்கின்னு வைங்கள, இது என்ன செய்யும்டா, இங்கே இலத்திரனை வந்து CH3 ஒன்று என்ன செய்ய போகுதுண்டா, இந்த இலத்திரனை வந்து பென்சீன் வளையத்தை நோக்கி தள்ள போகுது. சரியா? பென்சீன் வளையத்தை நோக்கி இந்த இலத்திரன்களை வந்து தள்ளும். அப்படி தள்ளுறதால என்ன நடக்கும்டா, இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன்லேருந்து ஹைட்ரஜன் வந்து பிணைப்பு சோடி இலத்திரன்களை வந்து விடுவிச்சுற ஆற்றல் வந்து குறைய போகுது. அப்போ பிணைப்பு சோடி இலத்திரன்கள் வந்து விடுவிச்சுற ஆற்றல் குறைஞ்சா அமில வலிமை வந்து குறையும். சரியா? ஓகே, அப்போ மொத்தமாக ஓவராலாக பார்த்தோம்னா தள்ளும் கூட்டம் உண்டு பென்சீன் வளையத்தோட இணைஞ்சண்டா ஃபீனோல்ட அமில வலிமை வந்து என்ன செய்யும், குறையும். சரியா? ஏண்டா H+ஐ விடுவிச்சுறதுக்கான ஆற்றல் வந்து என்ன செய்ய போகுது, குறைய போகுது. அதுக்கே மற்ற பக்கம் பார்ப்போம். இன்னொரு கவரும் கூட்டம், உதாரணமாக NO2 எப்பவுமே NO2 வந்து தனிச்சோடி NO2 வந்து என்ன செய்ய போகுதுண்டா, இந்த பென்சீன் வளையத்திலேருந்து இலத்திரன்களை வந்து கவரப்போகுது. அப்போ இலத்திரன்களை கவர்ந்தா இந்த OH பிணைப்பில் உள்ள இந்த பிணைப்பு சோடியில் உள்ள இலத்திரன்களை வந்து விடுவிச்சுட்டு H+ஆக வெளியேறதுக்கான ஆற்றல் வந்து என்ன செய்யும், அதிகரிச்ச போகுது. H+ஆக விடுவிச்சுறதுக்கான ஆற்றல் வந்து அதிகரிச்ச போகுது. ஆகவே கவரும் கூட்டம் உண்டு பென்சீன் வளையத்தோட இணைஞ்சிருந்தா அமில வலிமை வந்து அதிகரிக்கும், தள்ளும் கூட்டம் ஒன்று இணைஞ்சிருந்தா அமில வலிமை வந்து குறைய போகுது. சரியா? அதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ பார்ப்போம். இங்கே வந்து வெறும் ஃபீனால் ஒன்று தந்துக்கிறாங்க. இங்கே வந்து எல்டிஹைட் கூட்டம் ஒன்று இணைஞ்சிக்கி, இங்கே வந்து ஈத்தர் கூட்டம், இங்கே வந்து NO2 ஒன்று இணைஞ்சி இக்கி. சரி, இப்போ பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் இங்கே தள்ளும் கூட்டங்களை பார்த்தோம்டா என்னென்ன வந்து ஈத்தர் வரும், அடுத்தது தள்ளும் கூட்டங்களில் வர்றது ஈத்தர் மட்டும்தான். சரி, இங்கே வந்து தள்ளும் கூட்டத்தில் ஈத்தர் மட்டும்தான் இணைஞ்சு இக்கி. கவரும் கூட்டத்தில் இங்கே வந்து எல்டிஹைட் வருது, அதோட NO2 வருது. NO2 வரப்போகுது. சரி, இப்போ இது ரெண்டுலேயும் எல்டிஹைட்லேயும் NO2லையும் ரெண்டுலேயும் வந்து எது வந்து கவர் வலிமை வந்து அதிகம்னு பார்த்தோம்னா NO2க்கு தான் அதிகமாக காணப்படும். சரியா? CHO விட கவரும் வலிமை NO2க்கு கூட, இங்கே எல்டிஹைடை விட கீட்டோன் வந்திருந்தா கீட்டோனுக்கு வந்து குறைவாக வந்திருக்கும். சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்டா NO2 வந்து எல்டிஹைடை விட அதிக அளவு கவரப் போகுது. அப்போ
பாருங்க இங்க கவர்ற கூட்டம் கவர்ற வலிமை வந்து அதிகரிச்ச அமில வலிமை வந்து அதிகரிச்ச போகுது. ஆகவே கவர்றதுல வந்து கூடினது வந்து NO2 வந்து இணைஞ்சு அந்த ஃபீனோல். அப்போ வந்து டிக்கு வந்து அமில வலிமை நல்லா அதிகமாக காணப்படும். ரெண்டாவது வந்து அதை விட கொஞ்சம் குறைஞ்ச கவரும் வலிமையை கொண்டது பியில் வந்து வருது. ஏன்டா ஆல்டிஹைட் கூட்டம் உண்டு இணைஞ்சிக்கு. அப்போ அது வந்து ரெண்டாவது வரும். மூணாவது வந்து வரப்போகுது. மூணாவது வந்து ஏசி. ரெண்டுலேயும் பார்த்தோம்னா ஏல வந்து ஒன்றும் இணைஞ்சு இல்லை. இங்கே வந்து ஈத்தர் கூட்டம் ஒன்று இணைஞ்சி. ஈத்தர் கூட்டம் என்ன செய்யும்? தள்ள போகுது. அப்போ தள்ளும் கூட்டம்ன்றதால இலத்திரன்களை வந்து என்ன பென்சீன் வளையத்தை நோக்கி தள்ளும். ஆகவே H+ வந்து இழக்கிறதுக்கான ஆற்றல் வந்து குறைய போகுது. ஆகவே இங்கே வந்து அப்படி ஒன்று இல்லை. அப்போ ஃபீனோலுக்கு வந்து இங்கே வந்து ஈத்தர் இணைஞ்சுள்ள ஃபீனோலை விட அதிக அளவு அமில வலிமை காணப்பட போகுது. ஆகவே ஏ வரும். அதுக்கு பிறகு சி வரப்போகுது. ஆகவே சரியான ஆன்சர் வந்து CABD ஆக வரப்போகுது. ஆகவே 5th ஆன்சர் வரும். 5th ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, 5வது கேள்வி. XY ஆகிய வாயுக்களை மட்டும் கொண்ட வாயுக்கலவையில் Yயின் திணிவு பின்னம் 7ன் மேல் 2, Xயின் சாரண திணிவு Yயின் சாரண திணிவை விட 5 மடங்காகும். Xயின் மூல் பின்னம் யாதுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ Yட திணிவு பின்னம் தந்திராங்க 7ல் 2. சரியா? இப்போ திணிவு பின்னம் இங்கே வந்து ஃபஸ்ட்டாக தந்திரது Yட தானே. Yட 7ல் 2 அப்படின்டா இங்கே வந்து காணப்பட்டது 2 வாயுக்கள் தான் காணப்படுது. ஒன்று X, இன்னொன்று Y. சரியா? அப்போ 2 காணப்பட்டதால இப்போ ஒரு Xும் ஒரு Yயும் உள்ள இடத்துல மொத்தமாக 7 கிராம் இரண்டா அதில் 2 கிராம் வந்து Yயாக வரும். சரியா? 5 கிராம் வந்து Xஆ வரப்போகுது. அதை தான் இங்கே சொல்லிக்கு 7ல் 2 வந்து Yயாக வரும். சரியா? Yட திணிவு பின்னமாக வரப்போகுது. சரி, அப்போ நான் இங்கே வந்து நான் 2 வந்து என்னவா எடுக்கிறேன்? திணிவாக எடுக்கிறேன். சரியா? திணிவாக எடுக்கிறேன். லேசிக்கு வந்து திணிவாக நான் 2 எடுக்கிறேன் Yட. அதே மாதிரி நான் அடுத்தது வந்து அப்போ திணிவு பின்னம் Xட பார்த்தோம்டா. திணிவு பின்னம் Xட பார்த்தோம்னா இங்கே 7ல் 5 வரும். ஆகவே நான் இதை வந்து 5 எடுக்கிறேன். சரியா? திணிவு 5 எடுக்க போகிறேன். சரி, அடுத்தது இங்கே வந்து சாரண திணிவு Yட சாரண திணிவை விட Xட சாரண திணிவு 5 மடங்கு பெருசாம். சரியா? அப்போ நான் வந்து சாரண திணிவுக்கு Xடத்துக்கு வந்து சாரண திணிவு என்ன செய்கிறேன்டா, Xடது வந்து 5M கேபிட்டல் M எடுக்கிறேன். அதே மாதிரி என்ன Xட அப்போ Yட வந்து என்ன வருது? M வருது. சரியா? ஓகே, இப்போ Xட மூல் பின்னம் தானே கேட்குறாங்க. மூல் பின்னம் தான் கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டாக மூலை கண்டுட்டிப்போம். NX Xட மூல் பின்னம் திணிவு வந்து நாங்கள் என்ன எடுத்தோம்? 5ன் கீழ் சாரண திணிவு என்ன வருது? 5M வருது. ஆகவே 1ன் கீழ் M வரும். அதே மாதிரி NY Yட மூல் பார்த்தோம்டா திணிவு வந்து என்ன வருது? 2. அதாவது சாரண திணிவு வந்து இங்கே என்ன வரும்? Yட வந்து M வரப்போகுது. சரி, இப்போ மூல் பின்னம் தானே பார்க்குறோம். இங்கே NX மூல் பின்னம் பார்க்கக்குள்ள X அப்போ மூல் பின்னம் போடுறேன். சரியா? குழம்புமே மூல் பின்னம் Xட பார்த்தோம்டா என்ன செய்யும்? மேலே NX கீழே வந்து Xட மூலையும் Yட மூலையும் கூட்டி போடுவோம். சரி, அப்போ Xட மூலை என்ன வருது? 1ன் கீழ் M. கீழே வந்து என்ன வரும்? 1ன் கீழ் M சக 2ன் கீழ் M வரப்போகுது. 2ன் கீழ் M வரப்போகுது. மேலே பாருங்கள், மேலேயும் எம்ஏக்கு கீழேயும் 2 இடத்துலையும் எம்இறதால எங்களுக்கு வந்து M அவ்வளோத்தையும் வெட்டலாம். வெட்டினாண்டா என்ன வரும்? 1ன் கீழ் 1 சக 2 வரப்போகுது. ஆகவே சரியான ஆன்சர் 1ன் கீழ் 3 வரும். 1ன் கீழ் 3 வரப்போகுது. ஆகவே இதுக்கு வந்து 3rd ஆன்சர்
சரியான ஆன்சராக வரும். சரி, 6வது கேள்வி போம். 6வது கேள்வியில் பங்கீட்டு குணகம் சம்பந்தமான கேள்வி. இங்கே T கெல்வினில் டைக்ளோரோமெத்தேனுக்கும் முக்ளோரோமெத்தேனுக்கும் நீருக்கும் இடையே அயடினின் பங்கீட்டு குணகம் KDயை துணிவதற்கு பின்வரும் முறை பயன்படுத்தப்பட்டது. சரி, இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையா KD எதுக்கு காணணும் அப்படின்னு பார்ப்போம். எதுக்கு தேவை? டைக்ளோரோமெத்தேனுக்கும் டிசிஎம் போடுறேன். டைக்ளோரோமெத்தேன் உள்ள I2க்கும் நீருக்கும் இடையே உள்ள நான் H2 என்ற போடுறேன்னு, நீருக்கும் இடையிலான நீரில் உள்ள அயோடினுக்கும் இடையிலான பங்கீட்டு குணகத்தை தான் நாங்கள் காணணும். சரி, இப்போ பார்ப்போம். KI கரைசலின் 50 சென்டிமீட்டர் கனத்துடன் 0.86 மோல் டெசிமீட்டர் -3 I2ஐ கொண்ட முக்ளோரோமெத்தேனின் 100 சென்டிமீட்டர் கனம். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டாக என்ன எடுக்கிறாங்க? ஃபஸ்ட்டாக KI கரைசலில் 50 சென்டிமீட்டர் கனத்தை எடுக்கிறாங்க. 50 சென்டிமீட்டர் கனத்தை எடுக்கிறாங்க. அதோடு சேர்த்து டைக்ளோரோமெத்தேனை கலக்கிறாங்க. டைக்ளோரோமெத்தேனில் என்ன வருதுண்டா, டைக்ளோரோமெத்தேன் லெவலோ 100 சென்டிமீட்டர் கனத்தை கலக்கிறாங்க. சரியா? 100 சென்டிமீட்டர் கனத்தை கணக்குறாங்க. அதுக்குள்ளுக்கு என்ன காணப்படுதுண்டா, என்ன வருது? 0.86 மூல் டெசிமீட்டர் -3 I2. 0.86 மூல் டெசிமீட்டர் -3 என்ன காணப்படுது? I2 காணப்படுது. இது வந்து எப்போ டைக்ளோரோமெத்தேன்லேருந்து KIக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு முதல் உள்ள செறிவு தான் என்ன? I2 0.86 மூல் டெசிமீட்டர் -3 காணப்படுது. சரி, அடுத்தது KI நீர்க்கரைசல் முழுமையாக வேறாக்கப்பட்டு, இது இப்போ கலக்கப்பட்டு முடிஞ்சோன்னு. சரியா? இதை ஃபஸ்ட்டாக வந்து கலக்க விட்றாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா KI கரைசல் வந்து வேறாக்குறாங்க. முழுமையாக வேறாக்கப்பட்டு Na2H2O3 மாப்பொருள் காட்டி கொண்டு நியமித்த போது அதன் 0.12 மூல் பயன்படுத்தப்பட்டது. சரி, இப்போ KIயை வந்து என்ன செய்கிறாங்க? வேறாக்குறாங்க. கொஞ்சம் மினிங்களை இப்போ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இப்போ அப்போ அதில் வந்து I2 வந்து I- சேர்ந்து I3- மாறுதான் எனும் சமநிலை மாறிலி 200 மூல் -1 டெசிமீட்டர் கனம் எனின் டைக்ளோரோமெத்தேனுக்கும் நீருக்கும் இடையே உள்ள I2 KDயை தான் கேட்குறாங்க. சரி, அதில் வந்து தரவொன்று தந்திக்கிறாங்க. சமநிலையில் வந்து I- I3- செறிவுகள் வந்து எப்படி ஆகிக்கலாம்? சமனாகிக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க? I2 வந்து டைக்ளோரோமெத்தேனில் மட்டும் காணப்படுது. KIயோட கலக்கிறாங்க. கலந்தோடனே I2 ஒரு பகுதி வந்து என்ன செய்யுது? KI கரைசலுக்கு போகுது. KI கரைசலுக்கு போய்த்து சும்மா இருக்குமா? இல்லை. அங்கே KI கரைசலில் ஒரு பகுதி என்ன நடக்குதுண்டா, அந்த I2 வந்து KIயில் உள்ள I- சேர்ந்து I3- மாறுது. I3- மாறப்போகுது. இன்னொரு பகுதி வந்து எப்படி காணப்படும்? அது I2வாகவே காணப்பட போகுது. சரியா? அது I2வாகவே காணப்பட போகுது. சரி, இப்படி மாறின I3- உள்ள I2வும் சும்மா இருக்காமல் அது ரெண்டும் தான் என்ன செய்யுது? KIயை வந்து முற்றாக வேறாக்கினோன்னா I3- வந்து Na2H2O3 H2O3 2- போடுறேன். H2O3 2- சேர்ந்து என்னவா மாறுது? I- ஆகவும் S4O6 2- ஆகவும் மாறுது. சரியா? S4O6 2- ஆகவும் மாறப்போகுது. அதே மாதிரி I2 வந்து நாங்கள் வந்து வலிமையாக பார்க்குற மாதிரி தான் I2 வந்து என்ன செய்யும்? S2O3 2- சேர்ந்து I- ஆகவும் S4O6 2- ஆகவும் மாறப்போகுது. S4O6 2- ஆகவும் மாறப்போகுது. சரி, ஓகே. இப்போ இங்கே ஒரு தரவு தந்திராங்க. இரு படைகளும் Na2H2O3 மாப்பொருள் காட்டிக்கொண்டு நியமித்த போது அதன் 0.12 மூல் பயன்படுத்தப்பட்டது. Na2H2O3 இந்த ரெண்டு தாக்கம் நடக்க கொள்ளையும் H2O3 2- எவ்வளோ பயன்படுத்தப்படுது? 0.12 மூல்.
0.12 மூல். இந்த H2O3 டோட்டலாக பயன்படுத்தப்பட்டது எவ்வளோ? 0.12 மூல். சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து I2 பயன்படுத்தப்பட்ட I2வை காண்றதுக்கு எங்களுக்கு வந்து விளங்குவோம். 0.12ல் நாங்கள் உதாரணத்துக்கு எடுப்போமே H2O3 மேலே உள்ள தாக்கத்தில் வந்து H2O3 4 மூல் பயன்படுத்தப்பட்டிக்கு. அப்படின்டா இங்கே வந்து I3 மைனஸில் எவ்வளோ பயன்படுத்தப்பட்டிக்கும்? 2. 2க்கு 1ன்றதால 2 மூல் பயன்படுத்தப்பட்டிக்கும். இங்கே 2 மூல்டா இங்கே உள்ளதும் 2 மூல், இங்கே 2ண்டா இங்கே உள்ளதும் 2. சரியா? ஏண்டா I2 தான் I3 மைனஸாக மாறுது. எல்லாமே ஸ்பீசமானங்கள் 1க்கு 1ன்றதால அது பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே 4 பயன்படுத்தப்பட்ட இங்கே 2, இங்கே 2ண்டா இங்கேயும் 2. சரியா? அப்போ இங்கே 2 வருது. அது மாதிரி இங்கே வந்து 6 மூல் பயன்படுத்தப்பட்டிருந்தா இங்கே வர்றது 3 வரும். சரியா? அப்போ இங்கே 6 பயன்படுத்தப்பட்டிருந்தா இங்கே 3 வரப்போகுது. சரியா? ஆகவே இங்கே 2, இங்கே 3. சரியா? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தோம் H2O3 மேலே வந்து 4, கீழே 6. அப்போ 4 6ஐயும் கூட்டினாண்டா எத்தனை வருது? 10 மூல் வருது. கீழே வந்து மேலே வந்து 2, கீழே I2வில் வந்து 3. அப்போ 2 3 கூட்டினாண்டா 5. ஆகவே 10க்கு 5 10க்கு 5. ஆகவே அரைவாசிக்கு அரைவாசி என்ன வருது? I2 வந்து பயன்படுத்தப்பட்டிக்கு. சரியா? H2O3க்கும் I2க்கும் இடையில் வந்து I2 வந்து அரைவாசிக்கு அரைவாசி பயன்படுத்தப்பட்டிக்கு. நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஆகவே எப்படி பார்த்தாலும் 0.12 மூல் H2O3 2- வந்து பயன்படுத்தப்படக்குள்ள 0.06 மூல் என்ன பயன்படுத்தப்பட்டவும்? I2 வந்து பயன்படுத்தப்பட போகுது. சரியா? ஓகே. அப்போ இவங்க செல்றதுல வந்து ஃபஸ்ட் என்ன? KIயில் உள்ள I2 முற்றாக தாக்க முடியுது தானே? அப்போ எங்களுக்கு பார்க்கலும் என்ன? 0.12 மூல் H2O3 பயன்படுத்தப்படுதுண்டா I2 வந்து எவ்வளோ பயன்படுத்தப்பட்டிருக்கும்? KI கரைசலில் உள்ள I2 என்னவா வரும்? I2ட மூல் வந்து இதில் அரைவாசியாக வரப்போகுது. 0.12 அரைவாசியாக வரும். ஆகவே 0.06 மூலாக வரப்போகுது. சரி, இப்போ 0.06 மூலாக வரப்போகுது. இப்போ டைக்ளோரோமெத்தேன் இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் 0.06 மூல் வந்து எங்கே வைத்தீங்க? I- கரைசலுக்கு வைத்தீங்க. அதை கண்டுட்டோம். இப்போ அடுத்தது பார்க்கணும், டைக்ளோரோமெத்தேனில் தங்கி உள்ள I2ட மூல் எவ்வளோ உண்டு? சரியா? எங்களுக்கு ஆரம்ப மூல் தந்திராங்க. KI கரைசலோட கலக்கிறதுக்கு உள்ளது வந்து ஆரம்ப I2ட மூல் வரும். என்ன எங்களுக்கு வந்து செறிவை தந்திராங்க 0.86 மூல். அதோட ஃபஸ்ட்டாக வந்து டைக்ளோரோமெத்தேன் மட்டும்தான் காணப்பட்டுச்சு. ஆகவே அதில் கனவளவு வந்து 100 சென்டிமீட்டர் கனம், 100 தர 10⁻3. சரியா? 100 தர 10⁻3. ஆகவே 86 தர 10⁻3 வரும். அப்போ இதை வந்து நான் சுருக்கினேன்டா 0.086 மூல்டு வரப்போகுது. 0.086 மூல்டு வரப்போகுது. சரி, இப்போ KI கரைசலில் உள்ள I2ட மூல் வந்து 0.06 பார்த்தோம். ஆரம்பத்தில் இருந்தது 0.086 பார்த்தோம். ஆகவே டைக்ளோரோமெத்தேனில் எஞ்சிய I2ட மூல் டைக்ளோரோமெத்தேனில் எஞ்சிய I2ட மூல் என்ன வரும்? 0.086 ஆரம்பத்தில் காணப்பட்டுச்சு. KIயை கலந்தோன்னே KIக்கு போனது 0.06. ஆகவே 0.026 மூல்டு வரப்போகுது. 0.026 மூல்டு வரப்போகுது. சரி, இப்போ டைக்ளோரோமெத்தேனில் எஞ்சிய I2ட செறிவை பார்த்தேன்டா. செறிவு என்ன வரும்? செறிவை பார்ப்போம். செறிவு டைக்ளோரோமெத்தேனில் எஞ்சிய I2ட செறிவு என்ன வரப்போகுது? 0.026 கீழ் செறிவு வந்து என்ன வரும்? கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம், 100 தர 10⁻3 வரப்போகுது. ஆகவே இதை சுருக்கினேன்டா 0.26 மூல் டெசிமீட்டர் -3. 0.26 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. சரி, அப்போ எங்களுக்கு தெரியும் டைக்ளோரோமெத்தேனில் உள்ள I2ட செறிவு வந்து இங்கே கண்டுட்டோம். என்ன? 0.26 அப்படின்னு போட்டேன். சரி, இப்போ வந்து நீரில் உள்ள I2, அதாவது KIயில் உள்ள I2 தான் கேட்குறாங்க. ஐட செறிவு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் எங்களுக்கு தரவு தந்திராங்க.
என்ன இந்த I2 I மைனஸ் I3 மைனஸ் அதோட சமநிலை மாறிலியை தந்திடுறாங்க. சமநிலை மாறிலியை தந்து இயக்கிறாங்க. சரி, அதை எப்படி பார்க்குற? சமநிலை மாறிலி KC சமன் I3 மைனஸ் எக்வஸின் கீழ் I மைனஸ் எக்வஸ் டெசரிவு I2 டெசரிவு கேஸ் டெசரிவு. சரியா? ஓகே, இங்கே I2 எக்வஸ் தான், I2 எக்வஸ். சரி, இப்போ இங்கே வந்து தந்திராங்க I மைனஸ் டேம் I3 மைனஸ் டே செறிவுகள் வந்து சமண்டு. I மைனஸ் டேயும் I3 மைனஸ் டேயும் செறிவுகள் வந்து I3 மைனஸ் டேம் I மைனஸ் டேம் செறிவுகள் என்னவாம்? சமனாம். கேசியில் பெருமானம் தந்திராங்க 200 மூல் மைனஸ் 1 டெசிமீட்டர் கனம்டு. அப்போ எங்களுக்கு என்னதை எடுக்கலாம்? KI கரைசலில் உள்ள I2 செறிவு டிரெக்டாக தந்திராங்க. அப்போ என்ன வரும்? I2 எக்வஸ்ட செறிவு பார்ப்போம். செறிவு என்ன வரும்? 200 வந்து கீழே வரும், I2 வந்து மேலே போகும். ஆகவே 1 கீழ் 200 என்று வரப்போகுது. ஆகவே இதை சுருக்கினாண்டா 5 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரப்போகுது. மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரப்போகுது. சரி, அப்போ எங்களுக்கு தெரியும் 5 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. சரியா? ஓகே, அப்போ எங்களுக்கு வந்து கேடியை காணுவோம். கேடி வந்து என்ன வரும்? 0.26 கீழ் 5 தர 10⁻³ 5 தர 10⁻³. அப்போ வந்து இதை சுருக்கினாண்டா 260 கீழ் 5. ஆகவே வரும் இதுக்கு விட என்ன 52 என்று வரும்னு நினைக்கிறேன். சரி, 52 ஆன்சராக வரும். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன? 3rd ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். சரியா? ஓகே ஓகே 7வது கேள்வி. கீழே தரப்பட்ட அரை அயன் சமன்பாடுகளின் ஈட்டீட்டா பெறுமதியிலிருந்து எவ்விரு சேர்க்கை அதிகூடிய மின்வாய் அழுத்த பெறுமதியை தருக அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே வந்து நாங்கள் ஈசெல் டீட்டா, இப்போ எங்களுக்கு வந்து மின்வாய் அழுத்த பெறுமதியை தானே கேட்குறாங்க. அப்போ அப்படி பார்க்குறேன்டா ஈசெல் டீட்டா உங்களுக்கு வந்து சமன்பாடு தெரியும். ஈசெல் டீட்டா இ டீட்டா கேத்தோட் மைனஸ் இ டீட்டா எனோடு. சரியா? அப்போ மின்வாய் அழுத்த பெறுமதி அதிகூடியது பார்க்கக்குள்ள என்ன நடக்கும்டா, இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஃபரன்ஸ் எதுக்கு அதிகமாக காணப்படுதோ அதுக்கு வந்து என்ன செய்யும்? ஈசெல் டீட்டா வந்து அதிக அளவாக காணப்பட போகுது. சரியா? அதிக அளவாக காணப்பட போகுது. சரி, உங்களுக்கு தெரியும் மின்னழுத்த தொடரில் இப்போ வந்து ZN எப்போவுமே ZN வந்து செப்புக்கு மேலே செப்புக்கு மேலே காணப்படுது. ஆகவே ZN வந்து எனோடா தொழிற்படும். செப்பு வந்து எப்படி? கேத்தோடா தொழிற்பட போகுது. தாழ்த்தல் அழுத்தமும் எப்படி? இதுக்கு வந்து குறைவாக காணப்படும், இதுக்கு வந்து அதை விட அதிகமாக காணப்படும். அப்போ இது தாக்குவித தொடரில் வந்து மேலேந்து கீழே வர வர தாழ்த்தல் அழுத்தம் கூடும். அடுத்தது வந்து ஒரு மூலகத்துக்கு மேலுள்ள மூலகம் வந்து எனோடா தொழிற்படும். ரெண்டையும் நாங்கள் வச்சு பார்க்கக்குள்ள அது வந்து எனோடா மேலுள்ள தொழிற்பட போகுது. சரியா? ஓகே, அப்போ இங்கே டிஃபரன்ஸ் வந்து ஈட்டீட்டாவில் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எதுக்கு அதிகமாயிக்கோ அது ரெண்டையும் வச்சு நாங்கள் சேர்த்து பார்க்கக்குள்ள தான் அதில் மின்வாய் அழுத்தம் தான் என்னவா வரும்? அதிக அளவு மின்வாய் அழுத்தம் கொண்டதா, மின்வாய் அழுத்த பெறுமதியை கொண்டதா வரப்போகுது. சரி, அப்படி பார்த்தோம்னா 1ஆவதையும் 3ஆவதையும் பாருங்கள். 1ஆவதுல வந்து -1.5 டிகிரி, 3ஆவதுல வந்து 1.5 டிகிரி. அப்போ அதில் வந்து 1.5க்கும் -1.5க்கும் இடையில் உள்ள பெருமானம் தான் 3. அதுதான் மிகப்பெரிய பெருமானமாக இங்கே வரும். மற்றதெல்லாம் பாருங்கள், மற்றதெல்லாம் குறைவாக தான் வரும். 2க்கும் 4க்கும் இடையில் பார்த்தோம்னா -0.5க்கும் 0.5க்கும் அதுக்கு இடையில் 1 1க்கும் 4க்கும் இடையில் பார்த்தோம்டா 1க்கும் 4க்கும் இடையில் வந்து அதில் வந்து 2 வரும். -1.5க்கும் 0.5க்கும் இடையில். அதே மாதிரி 3க்கும் 4க்கும் இடையில் பார்த்தோம்டா அங்கே வந்து 1 தான் வரப்போகுது. அப்போ 1க்கும் 2க்கும் இடையில் அங்கேயும் என்ன வரப்போகுது? 2 தான்
சாரி ஒன்று தான் வரப்போகுது. அப்போ 5வதுல தான் என்ன வருது, டிஃபரன்ஸ் வந்து 3 வருது. 5வது ஆன்சர் வந்து 1க்கும் 3க்கும் அது இடையில பார்த்தோம்னா தான் டிஃபரன்ஸ் வந்து 3 வரும். அதாவது இப்போ வந்து எங்களுக்கு கேத்தோட் எனோட் அப்படின்னு பார்க்கக்குள்ள நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி பெருமானம் தாழ்த்தால் அழுத்த பெருமானம் வந்து மேலேருந்து கீழே வர வர எப்படி ஆகும், குறைஞ்சு கொண்டு வரும், சாரி கூடி கொண்டு வரும். அப்போ வந்து மேலே உள்ளது வந்து எனோடா தொழிற்படும், கீழே உள்ளது கேத்தோடா தொழிற்படும். அப்போ மேல் உள்ளது -1.5 உள்ளது வந்து எனோடா தொழிற்பட போகுது. அப்போ வந்து கேத்தோடா 3வது தாக்கம் வந்து தொழிற்படும். அப்போ கேத்தோடா தொழிற்படுறது வந்து என்ன, கேத்தோடா தொழிற்படுறது வந்து A3 மைனஸ் அந்த தாக்கம் வந்து தொழிற்படும். ஆகவே 1.5 -1.5 வரும். இப்போ இவ்வளோ எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறத வரை உங்களுக்கு தெரியும் மின்னியக்க விசை வந்து மைனஸில் வரையலாம். அப்போ மைனஸில் வரையாமல் வாரத்துக்கு மாதிரி நாங்கள் வந்து இதை செட் பண்ணாலே விட வந்துடும். சரியா? ஓகே. அப்போ இதில் ஆன்சர் வந்து என்ன வரும், 3 வரப்போகுது. உங்களுக்கு இங்கே வந்து ஒரு டவுட் ஒன்று வரலாம், இது ரெண்டும் 1வது 3வது வந்து எனோட் தாக்கமாக தானே காணப்படுது அப்படின்ட்டு, உட்சியற்ற தாக்கமாக பாருங்கள். இன்றைக்கி வந்து டி வந்து டி ப்ளஸ்ஸாக மாறுது, 2 இலத்திரனை விடுவிச்சுது. 3வதுல வந்து A2 மைனஸ் வந்து ஒரு இலத்திரனை வந்து விடுவிச்சுது. சரியா? இங்கே வந்து அப்படி பார்க்கல, நாங்கள் வந்து இங்கே வந்து தாழ்த்தல் அழுத்தம் வந்து கூடினதை வந்து கேத்தோடா எடுப்போம், தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சதை வந்து எனோடா எடுக்க போகிறோம். ஆகவே இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த எனர்ஜெட்டிக்ஸில் மாதிரி மாறி வந்தேன்னு சொல்லி பயப்பட தேவையில்ல. இங்கே வந்து பெருமானத்தை பார்த்து வேறுபடுத்தினா விஷயம் முடிஞ்சு. சரியா? அப்போ அப்படி பார்த்தேன்டா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும்னா 1, 3. ஆகவே 5th ஆன்சர் வந்து சரியான ஆன்சராக வரப்போகுது. 8வது கேள்வி. இந்த கிராஃபை வந்துட்டு T1 T2 இங்கே T2 வந்து T1 விட பெருசாக ஆகிய இரு வெப்பநிலைகளில் மாறா அமுக்கத்திலும் A கேஸ் சமநிலை B கேஸின் தாக்க அளவு உடன் நியம கிப்ஸ் மாறல் உருவில் காட்டப்பட்டுள்ளது. பின்வருவற்றில் இத்தாக்கம் பற்றி சரியான கூற்று அல்லது கூற்றுக்கள் எது அல்லது எவைன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கூற்று, T1இல் சமநிலை மாறிலி T2வில் இருப்பதை விட பெரிதாகும். சரி, இங்கே தாக்க சமநிலை தாக்கமாக தந்திராங்க. A கேஸ் சமநிலை என்ன B கேஸ். அப்போ இங்கே வந்து சமநிலை மாறிலி எப்படி வரும், KC B கேஸின் செறிவின் கீழ் A கேஸின் செறிவுண்டு வரப்போகுது. சரியா? ஓகே. இப்போ T2ல் வந்து T1ல் உள்ளதை விட பெருசுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குற, இங்கே பாருங்கள், வெப்பநிலை கூட்டினோன்னா சமநிலை வந்து என்ன செய்யுது, தாக்கிய நோக்கி நகர்ந்திக்கு. இப்போ பாருங்கள், இங்கே இந்த கிராஃபில் அதித்தாள் புள்ளி வந்து விளைவு சார்பாக காணப்படுது. ஆகவே இது வந்து விளைவு சார்பான சமநிலைன்னு சொல்லுவோம். விளைவு சார்பான சமநிலை அதாவது ஆரம்பத்தில் வந்து B கேஸ்ட செறிவு வந்து A கேஸ்ட செறிவை விட அதிகமாக காணப்பட்டிக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, வெப்பத்தை வந்து அதிகரிச்சுறாங்க. வெப்பத்தை அதிகரித்தோன்னே என்ன செய்யுது, சமநிலை தானம் வந்து தாக்கிய நோக்கி நகர்ந்திக்கு. அப்போ தாக்கிய நோக்கி நகர்ந்தன்னு என்ன செய்யும், விளைவிட செறிவு குறைஞ்சி தாக்கிட செறிவு வந்து கூடிக்கு. அப்போ தாக்கிட செறிவு வந்து இங்கே கூடுறதால என்ன செய்யும், கேசி வந்து என்ன செய்ய போகுது, குறைய போகுது. 2வதுல வந்து செறிவு வந்து கூடுது. ஆகவே சமநிலை மாறிலி குறையும். அப்போ T1ல் உள்ளது வந்து பெருசாக காணப்படும். அப்போ அந்த கூற்று வந்து சரியாக வரும். அந்த கூற்று சரியாக வரப்போகுது. அடுத்தது, தாக்கம் அகா வெப்பத்துக்குரியது. பியில் சொல்லிக்கன்னா தாக்கம் வந்து அகா வெப்பத்துக்குரியதுண்டு. சரி, இப்போ பார்ப்போம். இங்கே வெப்பத்தை வந்து அதிகரித்தோன்னே தாக்கம் வந்து பின்னோக்கி நகர்ந்திக்கு. அதை தானே சொல்ல வராங்க, வெப்பத்தை அதிகரித்தோன்னே தாக்கம் வந்து பின்னோக்கி நகர்ந்திக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும் லீச்சற்றலின் தத்துவப்படி ஒரு வெப்பநிலை தொகுதியில் வந்து நான் வெப்பத்தை அதிகரித்தேன்டா தாக்கம் வந்து எப்பயுமே என்ன செய்யும், அகவெப்ப திசையில் நகரும்ண்டு. இங்கே வந்து என்ன செஞ்சிக்கு, தாக்கையை நோக்கி நகர்ந்திக்கு. அப்போ அகவெப்ப திசையில் நகர்ந்திக்கு. அப்போ பித்தாக்கம் வந்து எப்படியான தாக்கமாக காணப்படும், அகவெப்ப தாக்கமாக காணப்பட போகுது. பித்தாக்கம் வந்து எப்படி, அகவெப்ப தாக்கமாக காணப்படும். ஆகவே முத்தாக்கத்தை பார்த்தோம்னா எப்படி வரும், புற வெப்ப தாக்கமாக வரப்போகுது. சரியா? இத்தான் பேசிக்காக வரப்போகுது. எப்படி, வெப்பத்தை அதிகரித்ததுன்னு என்ன நடக்குது, சமநிலை வந்து தாக்கியை நோக்கி நகருது. எங்களுக்கு தெரியும் லீச்சற்றலின் தத்துவப்படி ஒரு தொகுதியில் வந்து வெப்பத்தை அதிகரித்தோம்னா தாக்க சமநிலை வந்து அகவெப்ப திசையில் நகரும்ண்டு. ஆகவே இங்கே வந்து தாக்கி நோக்கி போகிற திசை வந்து அகவெப்ப திசையாக காணப்படும். ஆகவே நாங்கள் வந்து
ஒரு தாக்கத்தை பார்க்கக்குள்ள வந்து முத்தாக்கத்தை பார்ப்போம். அப்படி பார்க்கக்குள்ள புறவெப்ப தாக்கமாக இந்த தாக்கம் வரப்போகுது. அப்போ அப்படி பார்த்தோம்னா பி கூற்று வந்து பிழையான கூற்றாக வரப்போகுது. பி கூற்று வந்து பிழையான கூற்றாக வரப்போகுது. அடுத்தது, தாக்கம் ஒரு நேர் டெல்டா எஸ்டீட்டா பெருமானத்தை கொண்டிருக்கும். சரி, இப்போ பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ முத்தாக்கம் வந்து எப்படியானது? புறவெப்ப தாக்கம். சரியா? அடுத்தது, இப்போ முத்தாக்கத்தில் டெல்டா ஜி எப்படி வரும்? டெல்டா ஜி பின்னோக்கி நகர்றதால முத்தாக்கம் வந்து டெல்டா ஜி வந்து ப்ளஸ்ஸாக வரப்போகுது. சரியா? முத்தாக்கம் வந்து டெல்டா ஜி ப்ளஸ்ஸாக வரும், பின்னுக்கு வந்து டெல்டா ஜி மைனஸ்ன்றதால ஏன் வெப்பநிலையை கூட்டினோட பின்னோக்கி தான் நகருது. ஆகவே பின்னோக்கி வந்து டெல்டா ஜி மைனஸாக வரும், முத்தாக்கம் வந்து டெல்டா ஜி ப்ளஸ்ஸாக வரப்போகுது. ஆகவே டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். இதில் வந்து டெல்டா ஜி வந்து முத்தாக்கத்தை பார்க்கக்குள்ள ப்ளஸ், டெல்டா ஹெச் வந்து மைனஸாக வருது. ஆகவே இப்போ பாருங்கள், இங்கே டெல்டா ஜி ப்ளஸ் ஆகி அப்போ இங்கே வாரது ஃபுல்லாக சேர்த்து வரக்குள்ள ப்ளஸ்ஸாக வரணும். சரியா? அப்போ இங்கே மைனஸோட இங்கே வந்து பெருக்கிப்படுறது வந்து எப்படியா வரணும்? மைனஸாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணால் சரியாக வரும். ஆர்கனைஸ் பண்ணால் சரியாக வரும். சரி, அப்போ இங்கே வந்து இங்கே மைனஸ் வருது, இங்கே மைனஸ் வருது. அப்போ இங்கே மைனஸ் வரதால் இந்த பெருக்கம் வந்து எப்படியா வரணும்? இந்த பெருக்கம் இது ஃபுல்லாக மைனஸாக வரணும்டா இங்கனைக்கு மைனஸோட மைனஸ் சேர்ந்தா ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ் வரப்போல. அப்போ மைனஸ் வரணும்டா இங்கே வாரது வந்து எப்படி வரணும்? ப்ளஸ்ஸாக தான் வரணும். சரியா? இங்கே வார ரெண்டு பெருமானம் இப்படியே வரணும், ப்ளஸ்ஸாக தான் வரும். எங்களுக்கு தெரியும் வெப்பநிலை எப்போயுமே ப்ளஸ் பெருமானத்தில் தான் வரும், அது பிரச்சனை இல்லை. டெல்டா எஸ் வந்து இங்கே ப்ளஸ் பெருமானத்தில் தான் அப்போ வரணும். அப்போ டெல்டா எஸ்ஸும் டியும் வந்து ப்ளஸ்ஸாக வந்தாண்டா இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் வரும், ப்ளஸ் பெருமானம். அது வந்து இந்த மைனஸோடு சேர்ந்தால் மைனஸ் வரும். இந்த மைனஸ் வந்து மைனஸ் ஓட பெருக்கிப்பட்டான என்ன வரும்? ப்ளஸ் பெருமானம் வரப்போகுது. ஆகவே இங்கே வந்து டெல்டா எஸ் பெருமானம் வந்து எப்படியான பெருமானமாக வரும்? டெல்டா எஸ் பெருமானம் ஆகவே நேர் பெருமானமாக வரப்போகுது. ஆகவே சிக்கு வந்து கூற்று சரின்னு எடுப்போம். அடுத்த டி கூற்று வந்து நாங்கள் பார்த்தோம்னா தாக்கம் வந்து இங்கே புறவெப்பத்துக்குரியதுண்டு. ஆகவே அந்த கூற்று வந்து என்ன? சரின்னு வரும். தாக்கம் வந்து முத்தாக்கம் வந்து எப்படி? புறவெப்பத்துக்குரியது. சும்மா நோமலை மொட்டையாக கேட்டாண்டா தாக்கம் வந்து புறவெப்பத்துக்குரியது அப்படின்னு பார்த்தோன்னா நாங்கள் வந்து முத்தாக்கத்தை தான் நாங்கள் பார்ப்போம். எப்படியானதாக காணப்படும்? புறவெப்பத்துக்குரியது. ஆகவே அந்த கூற்றும் சரி. அப்படி பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏசிடி. ஏசிடி மட்டும் வரும். ஆகவே 5th ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, 9வது கேள்வி பார்ப்போம். 0.1 மூல் டெசிமீட்டர் -3 CH3COO கரைசலின் திருத்தமான pH பெருமானத்தை 25 பாகை Cயில் குறிப்பது. சரி, CH3COO கேபியும் தரவா தந்திராங்க. சரி, இப்போ பாருங்க, CH3COO அது ஒரு உப்பு. CH3COO ஒரு உப்பு. ஆகவே உப்புக்கள் எப்போதுமே எப்படியானது? முற்றாக பிரிகை அடையக்கூடியது. சரியா? முற்றாக பிரிகை அடையக்கூடியது. ஆகவே CH3COO சக Na+ பிரிகை அடையும். இங்கே ஃபஸ்ட்டாக சொல்லிடுறாங்க 0.1 மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே பிரிஞ்சாலும் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 தான் வரும். இங்கே 0.1 மூல் டெசிமீட்டர் -3 தான் வரப்போகுது. சரி, இப்போ இப்படி பிரிஞ்ச CH3COO சும்மா இருக்காது. அது வந்து என்ன செய்யும்டா? CH3COO வந்து நீரோட தாக்கம் அடையும். நீரோட தாக்கம் அடையும். CH3COO தாக்கம் அடைஞ்சு CH3COOHஐயும் OH- தொற்றுவிக்க போகுது. CH3COOHஐயும் OH- தொற்றுவிக்க போகுது. சரி, அப்போ இங்கே வந்து CH3COO- செறிவு 0.1. அதில் பகுதி அளவு தான் அயனாக்கம் அடையுது. பகுதி அளவு தான் என்ன செய்ய போகுது? சாரி, நீரோட தாக்கம் அடைய போகுது. ஆகவே 0.1 - X பிரிகை அடைஞ்ச சேர்ந்த அளவு வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து X வரும், இங்கேயும் X வரப்போகுது. சரியா? ஓகே, இப்போ கேபி பெருமானம் தந்திராங்க 5.6 தர 10⁻10. சரி, அப்போ எங்களுக்கு கேபி தெரியும். கேபி CH3COOH செறிவு OH- செறிவு
கீழே நீரை போட மாட்டோம். CH3COO- செறிவு வந்து வரப்போகுது. சரியா? ஓகே, நாங்கள் வந்து இங்கே பிரிகை அடைகிறத பார்த்தோம்னா இங்கே வந்து பிரிகை அடைஞ்ச அளவு வந்து ஏற்கனவே உள்ள செறிவை விட ஆக சிறிதளவில் தான் காணப்படும். ஆகவே இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த எக்ஸை வந்து எங்களுக்கு புறக்கணித்து 0.1 எங்களுக்கு எடுக்க இயலும். சரியா? 0.1 எடுக்க CH3COOH- ரெண்டுடையும் செறிவு வந்து எக்ஸ்ன்றதால எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் நாங்கள் இங்கே எக்ஸை புறக்கணித்தோம் இங்கே சைடில். ஆகவே 0.1 வரப்போகுது. 0.1 வரப்போகுது. சரி, ஆகவே எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 0.1 எதுக்கு சமனாயிக்கும்? இங்கே கேபியை வந்து பெருமானம் தந்திராங்க. 5.6 தர 10/10 பெருமானம் தந்திராங்க. ஆகவே எக்ஸ் சமன் எக்ஸ் வந்து என்னவா வரும்? 56 தர 10/12 வரப்போகுது. சரியா? வர்க்கம் வரும். ஆகவே நான் வந்து இதை வர்க்கத்தை இல்லாமக்கிட்டு இங்கே வர்க்க மூலமாக்குறேன். வர்க்க மூலம். அப்போ இங்கே வந்து 10/12 வந்து 10/6 மாறப்போகுது. 10/6 மாறப்போகுது. ஆகவே எக்ஸ்ன்றது என்ன? OH- செறிவு. அதே மாதிரி CH3COOH செறிவு. ஆகவே எங்களுக்கு வந்து OH- செறிவை எக்ஸ் எடுக்கலாம். ஆகவே OH- செறிவு √56 தர 10/6 வரப்போகுது. ஆகவே இதுலேருந்து எங்களுக்கு என்ன எடுக்கலாம்? POH எங்களுக்கு எடுக்கலாம். POH இதுலேருந்து எடுக்கலாம். ஆகவே POH சமன் -log என்ன வரும்? √56 தர 10/6 வரப்போகுது. ஆகவே 6 மைனஸ் இங்கே வந்து அரையாம் அடுக்கில் தான் ரூட் காணப்படும். ஆகவே அந்த அரையாம் அடுக்கு வந்து முன்னுக்கு வரும். ஆகவே ½ log 56 வரும். ½ log 56 வரும். 6 மைனஸ் அரை தர 56 வந்து லொக்கில் வந்து பார்த்தோம்னா இந்த தசமத்தை வந்து முன்னுக்கு எடுத்தோம்னா ஒரு தசமம் வந்து நகருது. ஆகவே 1 தசம். அப்புறம் 56க்கு வந்து லொக்கை பாருங்கள். 56க்கு லொக்கை பார்த்தோம்னா 74/82 வரும். 74/82 வரப்போகுது. ஆகவே 6 இதை வந்து சுருக்கினோம்னா 0.874 வரும். -0.874 வரும். ஆகவே இதை வந்து சுருக்கினா 5.1259 5.1259 வரும். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் pH. சரியா? உங்களுக்கு தெரியும் pH சக POH சமன் PKW தெரியும். ஆகவே 25/Cயில் உங்களுக்கு தெரியும் PKW வந்து என்ன? 14. POH வந்து நாங்கள் இப்போ கண்டோம் 5.1259. ஆகவே pHஐ பார்த்தோம்னா 14லேருந்து இந்த 5.1259 கழிப்படும். கழிப்பட்டா என்ன வரும்? விட 8.8741 வரப்போகுது. 8.8741 ஆன்சர் வரும். ஆகவே இங்கே வந்து 4th ஆன்சர் வந்து எப்படி வரும்? சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, 10வது கேள்வி. 10வது கேள்வி வந்து சக்தியல் எனர்ஜெட்டிக் சம்பந்தமானது. புரோப்பீன் வாயுவை வெப்பப்படுத்தும் போது நிகழும் வெப்ப உள்ளுறை மாற்றம் யாது? சரியா? வெப்ப உள்ளுறை மாற்றத்தை கேட்குறாங்க. இங்கே வந்து புரோப்பீன் CH3 CH2 சரியா? வெப்பப்படுத்தினா என்ன நடக்கும்? அது வந்து தகனம் அடையும். அதாவது O2ஓட தாக்கம் நடக்கும். உங்களுக்கு தெரியும் எந்த ஹைட்ரோ கார்பன் இருந்தாலும் தகனம் அடைஞ்சேன்னா என்ன வரும்? கார்பன் டை ஆக்சைடும் நீரும் வரப்போகுது. CO2வும் H2Oவும் வரப்போகுது. சரி, சமப்படுத்துவோம். 3 கார்பன் காணப்படுது. ஆகவே 3 கார்பன். ஹைட்ரஜன் 6 வருது. அப்போ 6 அதுக்கு 3 போடுறேன். அப்போ ஆக்சிஜனை சமப்படுத்த 6 9 ஆக்சிஜனுக்கு. ஆகவே இதுக்கு வந்து 9/2 O2 போட போகிறேன். சரி, அப்போ இதுக்கான டெல்டா H தான் நாங்கள் காணணும். சரியா? ஓகே, அப்போ இங்கே வந்து பிணைப்பு சக்தி பெருமானங்கள் தந்திராங்க. சரியா? இதில் ஃபஸ்ட்டாக
மொத்தமாக நான் பார்த்தோம்னா டெல்டா ஹெச்சை காண்றதுக்கு டெல்டா ஹெச் உடையிற பிணைப்பு மைனஸ் டெல்டா ஹெச் உருவாகும் பிணைப்பு சரியா உடையிற பிணைப்பிட வெப்ப உள்ளுறை மாற்றம் மைனஸ் உருவாகிற பிணைப்புகளோட வெப்ப உள்ளுறை மாற்றம் அதை வந்து பார்த்தோம்னா டெல்டா ஹெச்ட பெருமானம் வரும் அப்போ ஃபஸ்ட்டாக வந்து உடையிற பிணைப்புகளோட வெப்ப உள்ளுறை மாற்றத்தை பார்ப்போம் உடையும் பிணைப்புகளோட வெப்ப உள்ளுறை மாற்றத்தை வந்து பார்ப்போம் அப்போ அப்படி பார்த்தோம்னா என்ன வரும் ஃபஸ்ட்டாக டெல்டா ஹெச் உடையும் பிணைப்பு டெல்டா ஹெச் உடையும் பிணைப்பு சமன் என்னென்ன வரும் ஃபஸ்ட்டாக உடையிறத பார்த்தோம்னா சிஹெச் பொண்டில் கார்பன் ஹைட்ரஜனோட இணைஞ்ச அந்த பிணைப்புகளில் எத்தனைக்கும் இங்கே CH3 இங்கே 3 ஹைட்ரஜன் இங்கே 1 இங்கே 2 ஆகவே மொத்தம் 6 CH பிணைப்புகள் வந்து என்ன செய்ய போகுது ஒட்டைய போகுது சரியா அதோட வேறு என்ன உடையும் அதோட இங்கே கார்பனுக்கு இடையில் சிங்கிள் பொண்ட் வந்தால் ஒரு பிணைப்பு உடைய போகுது ஒரு மூலக்கூறு கருதக்குள்ள ஒரு பிணைப்பு உடையும் அடுத்த கார்பன் இரட்டை பிணைப்பு ஒரு மூலக்கூறு உடைய போகுது சரியா அதோட O2ல வந்து ஒரு O2 4.5 இப்போ நான் வந்து 9 ஒரு O2 மூலக்கூறில் வந்து ஒரு O டபுள் பொண்ட் O காணப்படும் இங்கே வந்து 4.5 மூல் காணப்பட்டதால் 4.5 மூல் O2 O டபுள் பொண்ட் O பிரிகை அடைய போகுது சரியா உடைய போகுது சரி இதுக்கான நாங்கள் வந்து பெருமானங்களை போடுவோம் 6 தர CH 413 கிலோ ஜூல் 3 - 1 சக C சிங்கிள் பொண்ட் Cயில் 1 ஆகவே 348 சக கார்பன் டபுள் பொண்ட் கார்பனில் 614 கிலோ ஜூல் 3 - 1 சக அடுத்தது O டபுள் பொண்டுவில் 4.5 தர 495 வரும் 495 இது அவ்வளவும் கிலோ ஜூல் மூல் -1 வரப்போகுது கிலோ ஜூல் மூல் -1 வரும் ஆகவே இதை சுருக்கினா வார பெருமானம் வந்து 5667.5 5667.5 கிலோ ஜூல் மூல் -1 வரப்போகுது சரியா ஓகே இதெல்லாம் உடையும் பிணைப்புகளோட வெப்ப உள்ளுறை மாற்றம் அடுத்த பார்ப்போம் உருவாகும் பிணைப்புகளோட வெப்ப உள்ளுறை மாற்றத்தை பார்த்தோம்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம்னா இப்படி மூலக்கூறு வரப்போகுது இப்படி தான் வரும் சரியா ஆகவே கார்பன் டபுள் பொண்டோ அந்த பொண்டில் வந்து ஒரு கார்பனில் வந்து 2 சேரும் கார்பன் டபுள் பொண்டோவில் 2 ஒரு கார்பன் டை ஆக்சைடில் வருதுண்டா 3க்கு பார்த்தோம்னா 6 கார்பன் டபுள் பொண்ட் O உருவாகுது ஒரு கார்பன் ஆக்சைடு சேர்வையில் வந்து 2 கார்பன் டபுள் பொண்டோ உருவாகுதுண்டா 3க்கு பார்த்தோம்னா 6 கார்பன் டபுள் பொண்டோ உருவாகுது ஆகவே 6 என்ன செய்யும் 6 கார்பன் டபுள் பொண்டோ உருவாக போகுது 6 கார்பன் டபுள் பொண்டோ உருவாக போகுது அதோட வேறு என்ன வரும் H2O வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சரியா இதில் வந்து ஒரு நீர் மூலக்கூறில் வந்து 2 OH பிணைப்புக்கு ஆகவே 3 மூலுக்கு பார்த்தோம்னா 6 OH பிணைப்பு உருவாகும் 6 OH பிணைப்புகள் உருவாக போகுது ஆகவே இதில் சக்தியை பார்த்தோம்னா 6 தர கார்பன் டபுள் பொண்டோட பெருமானம் 1072 சக 6 OH மூலக்கூட வந்து 463 ஆகவே இதை சுருக்கினண்டா ஆன்சர் வரும் 9210 கிலோ ஜூல் மூல் வரப்போகுது 9210 கிலோ ஜூல் மூல் -1 வரும் ஆகவே டெல்டா H சமன் டெல்டா H உடையும் பிணைப்பு மைனஸ் டெல்டா H உருவாகும் பிணைப்பு ஆகவே இதை வந்து பார்த்தோம்னா உடையும் பிணைப்பிட 5667.5 மைனஸ் 9210 வரும் ஆகவே இது சுருக்கினோம்னா ஆன்சர் வரும் 3542.5 வரும் மைனஸ் 3542.5 கிலோ ஜூல் மூல் -1 ஆன்சர் வரப்போகுது ஆகவே இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் 5th ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது 5th ஆன்சர் சரியான ஆன்சராக
வரப்போகுது. சரி, 11வது கேள்வி. H2S, அமோனியா, SO2, CO2 ஆகிய வாயுக்கள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் தவறானவை. ஓகே, இதில் பார்ப்போம். ஏ கூற்று, இவற்றில் ஒன்று ஏனைய வாயுக்களிலிருந்து பிரதான இயல்பு ஒன்றில் வேறுபடும். சரி, இப்போ பாருங்கள், இங்கே வந்து அமோனியா வந்து கார இயல்புடையது, அமிலம் காரம் பிரித்து தான் இங்கே தந்திக்கிறாங்க. பாருங்கள், H2Sம் SO2வும் CO2வும் வந்து அமில வாயுக்கள், என்ன அமோனியா மட்டும் கார வாயுவாக காணப்படும். ஆகவே ஒன்று அமோனியா மட்டும் இங்கேருந்து வேறுபடுது. அமோனியா வந்து எப்படியானது? கார வாயுன்றதால வேறுபடுது. ஆகவே ஏ கூற்று சரி. அடுத்தது, ஈர சிவப்பு பாசி சாயத்தாலை இரு வாயுக்கள் நிறமாற்றத்துக்கு உள்ளாக்கும். சரி, இப்போ சிவப்பு பாசி சாயத்தாலை பார்த்தோம்டா, அமிலம் வந்து ஒரு அமிலம் உண்டு என்ன செய்யும்டா, நீல பாசி சாயத்தால் சிவப்பாக மாற்றும். சரியா? அதே காரம் உண்டு என்ன செய்யும்டா, சிவப்பு பாசி சாயத்தால் எப்படியா மாற்றும்? நீளமாக மாற்றும். சிவப்பு பாசி சாயத்தால் நீளமாக மாற்ற போகுது. சரி, இப்போ பாருங்கள், சிவப்பு பாசி சாயத்தால் நீளமாக 2 வாயுக்கள் மாற்றுதான். சரியா? அப்போ இங்கே வந்து சொல்லிக்கு ஒரு இப்போ இதை கண்டிஷனை தானே பூர்த்தி செய்கிற 2 வாயுக்கள் காணப்படுதுன்னு சொல்லிக்கு ஒன்று எங்களுக்கு ஷுவர். அமோனியா வந்து காரம். ஆகவே அமோனியா வந்து இப்படி கட்டாயம் எப்படியா மாற்றும்? சிவப்பு பாசி சாயத்தால் நீளமாக மாற்ற போகுது. அப்போ ஒரு வாயு ஷுவர். நிறமாற்றத்துக்கு உள்ளாக்குறான்னு பார்த்தோம்னா கட்டாயம் சிவப்பு வந்து நீளமாக மாறணும் இல்லை, சிவப்பு வந்து வெளிரியும் நிறமற்றதாக மாறுறதும் இங்கே வந்து நிறமற்றதாக மாறுற கேட்டகரிக்குள்ளே வாரதான். சரியா? நிறமாற்ற கேட்டகரியில் வாரதான். சரியா? அப்படி பார்த்தோம்னா அமோனியா வந்து சிவப்பை நீளமாக மாற்றும், அது சரி. அடுத்தது SO2 எப்படியானதுண்டா, SO2 வந்து நீரோட SO2க்கு வந்து ஒரு இயல்பு என்னண்டா, SO2க்கு வந்து நாங்கள் ஈரப்பதனை சேர்த்தோம்டா அது எப்படி மாறும்? H2SO3ன்ற ஒரு மின்னமிலமாக மாறும். H2SO3ன்றது எப்படியானதுண்டா அது வெளிற்றும் இயல்புடையதாக காணப்படும். சரியா? வெளிற்றும் இயல்புடையதாக காணப்படும். ஆகவே இங்கே பாசிச்சாயத்தால் போட்டாலும் அதில் வந்து நிறமற்றதாக மாற்றப்போகுது. சரியா? என்ன பாசிச்சாயத்தால் நீளத்தை போட்டாலும் நிறமற்றதாக மாற்றும், சிவப்பை போட்டாலும் நிறமற்றதாக மாற்றப்போகுது. ஆகவே இங்கே வந்து நிறமற்றதாக மாற்றுறது வந்து 2 காணப்படுது. ஆகவே SO2வும் வரும், NH3யும் வரும். ஆகவே பி கூற்று சரியாக வரும். அடுத்தது சி கூற்றை பார்ப்போம். யாவும் மெக்னீசியம் உலோகத்துடன் தாக்கமடையும் போது ஒட்சியேற்றும் கருவிகளாக தொழிற்படும். யாவும் மெக்னீசியம் உலோகத்தோட தாக்கமடைய எப்படியா ஒட்சியேற்றும் கருவிகளாக தொழிற்படும் அப்படின்னு சொல்லி இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டாக H2Sஸை பார்ப்போம். H2S மெக்னீசியத்தோட தாக்கினாண்டா MgSஆ மாறும், அதோட H2 வரும். சரியா? இங்கே வந்து பாருங்கள், மெக்னீசியம் வந்து பூச்சியத்துலேருந்து எத்தனை பேத்திக்கு? +2க்கு பேத்திக்கு. ஆகவே ஒட்சியேற்றப்பட்டிக்கு. அப்போ ஒட்சியேற்றும் கருவிகளாக தொழிற்படும். H2S வந்து ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட போகுது. அப்போ அந்த கூற்றில் H2S ஒட்சியேற்ற தொழிற்பட போகுது. அடுத்த பார்ப்போம் அமோனியா மெக்னீசியத்தோட தாக்கினா Mg3N2 சக H2 வரும். Mg3N2 சக H2 வரும். இங்கே ஹைட்ரஜன் வந்து எப்படி N3- அங்கே போனாண்டா +3. அப்போ ஹைட்ரஜன் வந்து இங்கே +3லேருந்து எத்தனை பேத்திக்கு? 0க்கு பேத்திக்கு. ஆகவே இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து எப்படி தாழ்த்தப்பட்டிக்கு, மெக்னீசியம் வந்து அப்போ ஒட்சியேற்றப்படும். ஆகவே அமோனியா வந்து தாழ்த்தப்பட்டு மெக்னீசியம் ஒட்சியேற்றப்படுறதால அமோனியா வந்து இங்கே வந்து ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுது. ஆகவே அமோனியா ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். அடுத்தது SO2 மெக்னீசியத்தோட அது எப்படி வரும்? மெக்னீசியம் ஆக்சைடும் சல்ஃபரும் வரும். மெக்னீசியம் ஆக்சைடும் சல்ஃபரும் வரப்போகுது. ஆகவே இங்கே வந்து SO2 +4லேருந்து 0க்கு தாழ்த்தப்பட்டிக்கு. அப்போ இங்கேயும் மெக்னீசியம் வந்து ஒட்சியேற்றப்படும். ஆகவே இங்கேயும் SO2 வந்து எப்படி ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுது. ஆகவே அந்த கூற்றும்
அந்த தாக்கமும் சரி. அடுத்த CO2 மெக்னீஷியத்தோட தாக்கினண்டா எப்படி வரும்? மெக்னீஷியம் ஆக்சைடும் கார்பனும் வரப்போகுது. ஆகவே மேலே மாதிரியே தான் இங்கே +4லேருந்து என்ன 0க்கு போய்த்திக்கு தாழ்த்தப்பட்டிக்கு. ஆகவே மெக்னீஷியம் ஒட்சியேற்றப்படும். ஆகவே ஒட்சியேற்றும் கருவியாக CO2 தொழிற்படும். ஆகவே இங்கே மெக்னீஷியம் உலோகத்தோடு தாக்கம் அடையும் போது ஒட்சியேற்றும் கருவியாக எல்லாமே தொழிற்படுது. சரியா? ஒட்சியேற்றும் கருவியாக எல்லாம் தொழிற்படுது. ஆகவே C கூற்றும் சரி. அடுத்தது D கூற்ற பார்ப்போம். HCl MnO4 கரைசலுடன் தாக்கமுறும் இரு வாயுக்களை பயன்படுத்தி கந்தகத்தினை உருவாக்கலாம். சரி, இங்கே கந்தகத்தை உருவாக்கணும். சரியா? கந்தகத்தை உருவாக்குறேன் இங்கே அமோனியாவையும் CO2வையும் எடுக்கலுமா? ஒட்சியேற்றியோ தாழ்த்தியோ ஒன்றும் செஞ்சு இங்கே வந்து கந்தகத்தை உருவாக்கலாம். ஏன்னா அங்கே கந்தகம்ன்ற மூலகமே அந்த சேர்வைகளில் இல்லை. ஆகவே நாங்கள் வந்து இங்கே வந்து SO2வையும் அமோனியாவையும் CO2வையும் ஒதுக்குவோம். சரியா? அடுத்தது இப்போ இருவாயுக்கள்ன்றது என்ன சொல்லிக்கு? அப்போ நாங்கள் வந்து இங்கே SO2வையும் H2Sஐயும் பார்ப்போம். H2Sஐ பார்ப்போம் ஃபஸ்ட்டாக. H2Sல H2S MnO4- தாக்கம் என்ன வரும்? Mn2+ இது தாழ்த்தப்படும். H2Sல வந்து சல்ஃபர் வந்து எஸ்ஸா ஒட்சியேற்றப்பட போகுது. சரியா? அப்போ இங்கே வந்து கந்தகம் உருவாகுது. சரியா? H2Sல வந்து சரி. அடுத்தது SO2க்கு பார்ப்போம். SO2ல MnO4- தாக்கினண்டா இங்கே MnO4- வந்து மேக்சிமம் உயர் ஒட்சியேற்ற நம்பர்லேக்கு. ஆகவே இது வந்து கட்டாயம் தாழ்த்தப்பட தான் வேணும். சரியா? அப்போ Mn2+ தாழ்த்தப்படும். அதோட SO2 வந்து +4லேருந்து +6க்கு ஒட்சியேற்றப்படும். அதாவது SO4 2- தான் வரும். இங்கே வந்து சல்ஃபர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏண்டா அது தாழ்த்தப்பட்டால் தான் சல்ஃபர் வரும். ஆகவே இங்கே வந்து கந்தகம் உருவாகாது. ஆகவே இங்கே வந்து H2S மட்டும்தான் கந்தகத்தை கொடுக்கும், SO2 கொடுக்காது. ஆகவே இங்கே வந்து 2 வாயுக்கள் இல்லை, ஒரு வாயு தான் சல்ஃபரை கொடுக்க போகுது. ஆகவே இந்த கூற்றை வந்து நாங்கள் பிளான் எடுப்போம். அப்போ வந்து இங்கே வந்து தவறான கூற்றில் வந்து பார்த்தோம்னா D மட்டும்தான் எப்படியானது தவறானதாக வரும். ஆகவே 5th ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். சரி, 12வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எவை? சரி, இப்போ அங்கே A கூற்றை தந்திராங்க. A கூற்று இலட்சிய வாயு சமன்பாட்டை பயன்படுத்தி இலட்சிய வாயுவின் மூலர் திணிவை கணிக்க முடியும். சரி, அது சரிதானே? அது சிம்பிளான கேள்வி. PV = nRT. அதில் வந்து திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு. ஆகவே மூலர் திணிவை வந்து எங்களுக்கு கணிச்ச ஏடும். ஆகவே அந்த கூற்று சரி. அடுத்தது B கூற்று வந்தர்வாலிசு சமன்பாட்டில் அமுக்க திருத்த காரணி வாயுவின் அடர்த்திக்கு நேர்விகித சமனாக காணப்படும். இல்லை, பார்ப்போம். வந்தர்வாலிசு சமன்பாட்டில் P எப்படி வரும்? P + AN வர்க்கத்தின் கீழ் V வர்க்கம். அடுத்தது V - NB = nRT. இதில் A வந்து எப்படி? அமுக்க திருத்த காரணி. இதுதான் அமுக்க திருத்த காரணின்னு சொல்லுவோம். இது வந்து N வந்து B வந்து கனவளவு திருத்த காரணி வரப்போகுது. சரியா? ஓகே. இங்கே அமுக்க திருத்த காரணின்றது எதில் தங்கிக்கும்டா? மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள கவர்ச்சி விசையில் தங்கிக்கும். மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள கவர்ச்சி விசையில் தங்கிக்கும். சரி, அடுத்தது கனவளவு திருத்த காரணி வந்து மூலக்கூறுகளோட பருமனில் வந்து தங்கிக்கும். சரியா? பெருசாக கனவளவு திருத்த காரணி வந்து என்ன செய்ய போகுது? அதிகரிச்ச போகுது. சரியா? அதிகரிச்ச போகுது. கனவளவு திருத்த காரணியோட அலகு என்ன வரும்டா? மீட்டர் கணம் மூல் -1 வரப்போகுது. மீட்டர் கணம் மூல் -1 கனவளவு திருத்த காரணி வரும். சரியா? ஓகே. ஒரு மூலில் உள்ள கனவளவு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ கனவளவு தங்கிக்கும், பருமனில் தங்கிக்க போகுது. சரி, அடுத்தது அப்போ இங்கே அமுக்க திருத்த காரணி வாயுட அடர்த்திக்கு நேர்விகித சமன் இல்லை. அது வந்து மூலக்கூறுகளோட கவர்ச்சி விசைக்கு தான் நேர்விகித சமனாக காணப்படும். ஆகவே B கூற்று பிழை. அடுத்தது C கூற்று அவதி வெப்பநிலையில் ஒரு வாயுவை திரவமாக்க முடியாது. இல்லை, அவதி வெப்பநிலைன்றது என்னாண்டா ஒரு வாயுவை வந்து திரவமாக்க இயலுமான அதி கூடிய வெப்பநிலை. அதுக்கு தான் சொல்லுவோம் என்ன? அவதி வெப்பநிலைன்னு. அந்த வெப்பநிலையை தாண்டினாண்டா நாங்கள் வந்து எவ்வளோக்கு நாங்கள் அமுக்கத்தை கொடுத்தாலும்
அதை வந்து திரவமாக்க இயலாம். சரியா? அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், அதிகூடிய வெப்பநிலை மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அதில் வந்து எங்களுக்கு வந்து திரவமாக்க இயலும். அதை தாண்டினா எங்களுக்கு வந்து எவ்வளோ அமுக்கத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து அந்த வாயுவை வந்து திரவமாக்க இயலாம். ஆகவே அதில் வந்து திரவமாக்க முடியாதுன்னு சொல்லிடுறதால பிழை. டி கூற்று சடத்தின் 3 நிலைகளுக்கும் காரணம் மூலக்கூற்று இடைவிசைகளும் மூலக்கூறுகளின் வெப்ப சக்திக்கும் இடையிலான விளைவாகும். சரி, அந்த கூற்று சரி. பாருங்க, சடத்தில் 3 நிலைகள், திண்மமாய்க்கலாம், இல்லாட்டி திரவமாய்க்கலாம், வாயு வைக்கலாம். இது அவ்வளோத்துக்கும் 2 விஷயங்கள் காரணமாய்க்கும். ஒன்று வந்து அந்த மூலக்கூறுகளை வந்து சேர்க்க நினைச்சிற கவர்ச்சி விசையும், அந்த மூலக்கூறுகளை வந்து பிரிக்க நினைக்கிற வெப்பநிலை. அது ரெண்டும் காரணம், தாக்கம் செலுத்தும். எதுக்கு? அந்த 3 நிலைகளுக்கும் உருவாகிறதுக்கு. சரியா? அப்போ வந்து கவர்ச்சி விசை வந்து திண்மத்துக்கு வந்து அதிகமாகிக்கும், திரவத்துக்கு வந்து அதை விட குறைவாகிக்கும், வாயுக்கு வந்து அதை விட நல்லா குறைவாகிக்கும். சரியா? ஓகே. அப்போ அப்படி ரெண்டுக்கும் காரணம் மூலக்கூற்று இடைவிசைகளும் மூலக்கூறுகளுக்கு வெப்ப சக்தியும் காரணமாகும். சரி, அப்படி பார்த்தோம்னா ஏயும் டியும் சரியான ஆன்சராக வரும். அப்போ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்ன வரும்? 4th ஆன்சர் இதுக்கு வரப்போகுது. 4th ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். ஓகே, 13வது கேள்வியை பார்ப்போம். H2O2 H2S பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை? சரி, கூற்று சொல்லுவாங்க, இவை இரண்டும் ஒற்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படும். ஒற்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியான கூற்று. என்ன? H2O2 வந்து ஒற்சியேற்றியா தொழிற்பட்டாண்டா அது வந்து தாழ்த்தப்பட்டாண்டா -1லேருந்து H2O2க்கு -2க்கு போகும். அதே மாதிரி என்ன, ஒற்சியேற்றியா தொழிற்பட்டாண்டா அது வந்து தாழ்த்தியா தொழிற்பட்டாண்டா அது வந்து ஒற்சியேற்றப்பட்டாண்டா O2ஆக மாறப்போகுது. சரியா? ஓகே. அது மாதிரி தான் H2Sம், H2Sல வந்து சல்ஃபர் வந்து -2லேயே அது வந்து தாழ்த்தியா தொழிற்பட்டாண்டா அது வந்து கூழ்கந்தகமாக மாறலாம், இல்லாட்டி SO4 2- மாறலாம், இல்லாட்டி SO2 மாறலாம். அப்படியான சேர்வைகளாக மாற இயலும். சரியா? இதே ஒற்சியேற்றியா தொழிற்படவும் மேலும். இதுக்கு எப்படின்னா, இதில் உள்ள ஹைட்ரஜன் வந்து +1லேயே அது வந்து உலோகம் போன்ற சேர்வைகளோட தாக்கமடையக்குள்ள, சோடியம் போன்ற சேர்வைகள் இல்லாட்டி மெக்னீசியம், அப்படி உலோகத்தோட தாக்கமடையக்குள்ள இது வந்து உதாரணத்துக்கு சரி கொஞ்சம் H2- சக H2ஆக மாறப்போகுது. H2- சக H2ஆக மாறப்போகுது. சரி, ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா ஏ கூற்று வந்து சரி. அடுத்தது பி கூற்று, PbS திண்மத்திற்கு H2O2வினை சேர்க்கும் வெண்ணிற PbSO4 பெறப்படும். சரி, அந்த கூற்று பார்ப்போம். PbSக்கு H2O2 போட்டோம்னா PbSO4 ஒற்சியேற்றப்படும். அதோட H2O2 வந்து H2O தாழ்த்தப்பட போகுது. இந்த PbSO4ன்றது ஒரு வீழ்படிவு, வெள்ளை நிற வீழ்படிவாக காணப்படும். சரியா? அப்போ பி கூற்றும் இங்கே சரியாக வரும். அடுத்தது சி கூற்று, H2S தாழ்த்தியாக மட்டுமே தொழிற்படக்கூடியது. இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்தோம் என்ன, ஒற்சியேற்றியாகவும் தொழிற்படும். அந்த டைம் வந்து ஹைட்ரஜன் தான் +1லேருந்து 0க்கு வந்து தாழ்த்தப்பட போகுது. S2- வந்து அதே ஒற்சியேற்ற எண்ணில் வந்து காணப்படும். சரியா? அதுக்கு வந்து நான் வந்து எழுதுன மறக்கணும், H2S சக சோடியம் போட்டால் என்ன வரும்? Na2S சக H2 வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ தாழ்த்தியாக மட்டும் தொழிற்படுறது பிழையான கூற்று, ஒற்சியேற்றியாக தொழிற்படும். அடுத்தது டி கூற்று, H2S ஆனது அமிலமாகவும் மூலமாகவும் தொழிற்படும். இல்லை, H2S வந்து எப்படியானதுன்னா கூழ்முட்டை மனமுடைய நச்சுத்தன்மையான அமில வாயு. சரியா? கூழ்முட்டை மனமுடைய அமிலத்தன்மையான நச்சு வாயு. ஸோ இது வந்து மூலத்தன்மை இல்லை, அமிலத்தன்மையாக மட்டும்தான் காணப்படும். ஆகவே AB 2 கூற்றும் தான் சரி. ஆகவே ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, 14வது கேள்வியை பார்ப்போம். 500 கெல்வினில் PCl5 கேஸின் 2 மோல், PCl3இன் 0.2 மோல், Cl2 கேஸ் 0.2 மோல் ஆகியன 2 டெசிமீட்டர் விரைத்த குடுவையில் இடப்பட்டு சமநிலை அடைய விடப்பட்டது. சரியா?
ஓகே, அதில் கேசி தந்திடுறாங்க. அதே மாதிரி சமநிலை தாக்கத்தை தந்திடுறாங்க. PCl5 கேஸ் சமநிலை PCl3 கேஸ் சக Cl2 கேஸ். சரி, கேசி வந்து தந்திடுறாங்க 1/13 மோல் டெசிமீட்டர் -3 உண்டு. எனின் தொகுதியின் ஆரம்பத்திலிருந்து சமநிலை அடையும் வரைக்குமான மாற்றங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை சரியானவை அப்படின்னு கேட்டீங்க. சரி, இப்போ QC, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டாக இப்போ கேசி வந்து தரவில் தந்திராங்க தானே. இப்போ QCயை வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கணும். QC வந்து என்ன, கேசி மாதிரியே தான் நாங்கள் பார்ப்போம். சரியா, கேசி மாதிரியே தான் QCவையும் பார்க்க போகிறோம். QC சமன் PCl3 கேஸ் செறிவின் கீழ் Cl2 கேஸ் செறிவு கீழே PCl5 கேஸ்ட செறிவு. சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து செறிவு பார்க்கக்குள்ள மூலின் கீழ் கனவுல வந்து பார்ப்போம். அப்போ வந்து PCl5 வந்து 2 மோல், கீழே வந்து 2 டெசிமீட்டர் கனம். அடுத்தது வந்து Cl2 கேஸ்ட வந்து 0.2 மூலின் கீழ் 2 டெசிமீட்டர் கனம். PCl5 வந்து 2 மூலின் கீழ் 2 டெசிமீட்டர் கனம் வரப்போகுது. சரியா, ஓகே. இது வந்து 0.2. ஓகே, அப்போ வந்து இதை சுருக்கினாண்டா 0.2 2ஆல் பிரித்தா 0.1 தர 0.1 கீழ் 1 வரும். ஆகவே இதுக்கு விட 1 தர 10^2 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ வந்து எங்களுக்கு கேசி தெரியும் 1 தர 13 கிட்டத்தட்ட 1000. இது வந்து 0.01 கிட்டால வருது. சரியா, அப்போ வந்து QC வந்து கேசியை விட எப்படியானது, சின்னது. சரியா, QC வந்து கேசியை விட சின்னது. இப்போ நான் கண்டிஷனை பார்ப்போம். QC வந்து கேசிக்கு சமனாக இருந்தால் எப்படி, QC வந்து கேசியை விட குறைவாக இருந்தால் எப்படி, QC வந்து கேசியை விட பெரிதாக இருந்தால் எப்படி அப்படின்னு பார்த்தேன்டா, QC கேசியை விட சின்னதாக இருந்தாண்டா சமநிலை வந்து QC வந்து கேசியை விட சின்னதாக இருந்தாண்டா சமநிலை வந்து முன்னோக்கி நகரும். எது வரைக்கும் நகரும்டா, QC சமன் KC அப்படின்ற சமநிலை அடைய காட்டிலையும் நகரும். சரியா, QC வந்து கேசியை விட சின்னதாக இருந்தாண்டா சமநிலை முன்னோக்கி நகரும். இது QC வந்து கேசியை விட பெரிதாக இருந்தாண்டா சமநிலை வந்து பின்னோக்கி நகரும். அப்பையும் QC சமன் கேசின்ற ஆகும் வரைக்கும் தான் பின்னோக்கி நகரப்போகுது. சரியா, அடுத்தது வந்து QC சமன் KC அப்படி வந்தாண்டா சமநிலை தானம் வந்து மாறாது. அதே மாதிரி தான் காணப்பட போகுது. சரியா, ஓகே. சரி, இப்போ கூற்று வருவோம். தொடக்கத்தில் QC சிறிது KC, அந்த கண்டிஷன் சரி. QC சிறிது KC, PCl5 கேஸ் ஆனது PCl3 கேஸாகவும் Cl2 கேஸாகவும் பிரிகையடைந்த வண்ணம் சமநிலை அடையும். அது சரிதானே. QC வந்து சிறிது KC, ஆகவே சமநிலை வந்து முன்னோக்கி நகரும். இது வரைக்கும் QC சமன் KC வரைக்கும். அப்போ அது வரைக்கும் சமநிலை முன்னோக்கி நகரும். அப்போ அந்த டைம் வந்து PCl3டையும் Cl2டையும் செறிவுகள் வந்து அதிகரிக்க போகுது. ஸோ அந்த கூற்று வந்து சரியான கூற்று. சரியா, கூற்று வந்து சரி. அடுத்தது B கூற்றை பார்ப்போம். தொடக்கத்தில் QC சிறிது KC, PCl3 ஆனது PCl5 கேஸ் உண்டாவதற்கு தொடங்கி சமநிலை அடையும். அப்படியா, இல்லை. இது வந்து இவன் சொல்லிக்கு PCl3 வந்து PCl5 கேஸாக மாறி, அதாவது சமநிலை பின்னோக்கி நகரும். இல்லை, சமநிலை வந்து முன்னோக்கி தான் நகர போகுது. ஆகவே B கூற்று பிழை. அடுத்தது C கூற்று. தொடக்கத்தில் QC பெரிது KC, அங்கனைக்கே எங்களுக்கு வெட்டலாம். ஏன், QC வந்து சிறிது KCன்றதால. சரியா, அடுத்தது D கூற்று. தொடக்கத்தில் QC சிறிது KC, QC சமன் KC ஆகும் வரை தாக்கம் முன்னோக்கி நகரும். அந்த கூற்று சரி. அந்த கூற்று வந்து சரியாக வரும். ஆகவே ஏயும் டியும் சரியான ஆன்சர். 4th ஆன்சர் சரியாக வரும். சரி, 15வது கேள்வி பார்ப்போம். அட்கைலைட் ஏயிற்கும் தாக்குபொருள் சிலவற்றுக்குமான தாக்கம் தொடர்பாக சரியானது எவைன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பாருங்க, இங்கே வந்து புடை ஏலைட் ஒன்று தந்திராங்க. சரியா, CH3 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 Cl. சரியா, ஓகே. இதில்
ஏ குற்றபாவம் சோடியம் சேர் மெத்தனோலுடன் தாக்க முறையில் ஈதர் மட்டும் பெறப்படும் அப்படின்னு சொல்லி. சரி பார்ப்போம். சோடியம் சேர் மெத்தனோல், மெத்தனோல் CH3OH அதோட சோடியத்தை சேர்க்குறாங்க ஃபஸ்ட்டாக. அப்படி சேர்த்தேன்னா என்ன நடக்கும்டா உங்களுக்கு தெரியும், CH3O மைனஸும் சரியா H2O வரப்போகுது. சரியா? ஓகே, இங்கே வந்து இந்த CH3O என்ன தானே, இது வந்து ஒரு உப்பு. சரியா? CH3O மைனஸ்ன்ற ஒரு உப்பு. இந்த உப்பு வந்து எப்படியானதுன்னா சரியான கடுமையான ஒரு வன்காரமாக காணப்படும். சரியா? பெரிய ஒரு கார இயல்பை வந்து கொண்டு காணப்படும். எந்த அளவுக்குண்டா இது கிட்டத்தட்ட மெத்தனால் சேர் எண்ணெயும் ஆல்கஹாலிக் KOHம் ஒரே மாதிரி தான். ஆல்கஹாலிக் KOHல எப்படி வரும், ஆல்கஹாலிக் KOHல வந்து OH KOHல வர OH மைனஸ் வந்து CH3CH2OH அதில் வந்து சேர்ந்து எப்படி வரும், CH3CH2O மைனஸும் H2Oவும் வரப்போகுது. இந்த CH3O மைனஸும் CH3CH2O மைனஸ் இது எல்லாமே எப்படியானது சரியான கார வலிமை கொண்டது. எந்த அளவுக்குண்டா இந்த அட்கைல் லேலைட்லேருந்து குளோரினையும் அடுத்த கார்பனில் உள்ள ஹைட்ரஜனையும் சேர்த்து HCl அகற்றப்போகுது. சரியா? HCl அகற்றும், இல்லாட்டி அட்கைல் லேலைட்டையும் ஒரு ஹலஜனையும் அடுத்த கார்பனில் உள்ள ஹைட்ரஜனோடையும் அகற்றப்போகுது. அகற்றிட்டு என்ன விளைவை கொடுக்கும், அப்போ இங்கே வந்து விளைவு என்ன வரும்டா CH3 இங்கே வந்து CH2 விளைவாக வரப்போகுது. சரியா? இப்படி ஒரு அல்கீன் சேர்வை வந்து இங்கே உருவாகும். Clலும் இங்கே உள்ள ஹைட்ரஜனும் மாற்றப்பட்டு. சரியா? இது வந்து மெயின் விளைவாக வரும். இது தான் என்ன பிரதான விளைவாக வரப்போகுது. இது தான் பிரதான விளைவாக வரும். அது தவிர பக்க விளைவாக எது வரும்டா இந்த CH3CH2O மைனஸ் இல்லாட்டி CH3O மைனஸ் வந்து குளோரினை அகற்றிட்டு அந்த கார்பனோட சேர்ந்து கொள்ளும். சரியா? அந்த கார்பனோட சேர்ந்தாண்ட எப்படி வரும், CH3CH3CH3CH3 அதுக்கப்புறம் OCH3 வரப்போகுது. சரியா? இப்படியான ஒரு பக்க விளைவான சேர்வை ஒன்றும் உருவாக போகுது, ஈத்தர் ஒன்று உருவாக போகுது. சரியா? ஓகே, மெயின் சேர்வையாக வந்து இந்த அல்கீன் தான் உருவாகும். பக்க விளைவாக தான் இந்த ஈத்தர் வந்து வரப்போகுது. சரி, இப்போ கூற்ற பார்ப்போம். சோடியம் சேர் மெத்தனால் உடன் தாக்க முறையில் ஈத்தர் மட்டும் பெறப்படும். அப்படியா? இல்லை, பிரதான விளைவை வந்து அல்கீன் தான் வரும், அதோட பக்க விளைவாக ஈத்தரும் வரும். அப்போ ஈத்தர் மட்டும் பெறப்படும்ன்றது வந்து கூற்று பிழை. அடுத்தது பி கூற்று. சோடியம் சேர் மெத்தனாலுடன் தாக்க முறையில் பிரதான விளைவாக அல்கீன் பெறப்படுகையில் பக்க விளைவாக ஈத்தர் பெறப்படலாம். அந்த கூற்று சரி. சரியா? அது மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டாக பிரதான விளைவாக வந்து அல்கீன் வரும், பக்க விளைவாக தான் ஈத்தர் வரும். அடுத்தது நீர் KOHுடனான தாக்கத்தின் போது தாக்கம் 2 படிகளில் நிகழும். அந்த கூற்றும் சரியான கூற்று. சரியா? நீர் KOHுடனான தாக்கம் எப்படி நடக்கும், ஃபஸ்ட்டாக இன்றைக்கி வந்து என்ன கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம் அங்கே நடக்க போகுது. அப்போ அங்கே வந்து 2 படியில் நடக்கிறன்றதுக்கு காரணம் என்னான்டா இது வந்து ஒரு புடை அட்கைல் ஏலைட், அப்படி தானே? அப்போ வந்து இதில் அந்த ஏலைட் பகுதியை வந்து அகற்றினாண்டா வாரது வந்து புடை கார்போகற்றையன். புடை கார்போகற்றைன்றது வந்து மிக உறுதியான ஒரு சேர்வை. சரியா? மிக உறுதியான ஒரு சேர்வை. ஆகவே புடை கார்போகற்றையன் வந்து எப்படி பாரு, அவர் வந்து 2 படிகளில் வந்து OHோட சேர பார்ப்பார். சரியா? ஃபஸ்ட் படியில் வந்து என்ன நடக்கும், குளோரினை வந்து அகற்றுவார், CH3 அகற்றினாண்டா வரப்போகிறது என்ன, CH3 ப்ளஸ் வரப்போகுது. சரியா? இது ஒரு புடை கார்போகற்றையன். இது வந்து உறுதி கூடினது. முதல் கார்போகற்றையனை விட வலி கார்போகற்றையனை விட உறுதி கூடினது தான் என்ன, புடை கார்போகற்றையன். அப்போ இதோட தான் என்ன வந்து சேரும், KOHல உள்ள OH மைனஸ் வந்து சேரப்போகுது. சேர்ந்தானே என்ன வரும், CH3OH வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ தாக்கத்தின் போது தாக்கம் 2 படிகளில் நிகழும்ன்றது சரி. இது ஒரு தாக்கம், இது ஒரு படி, இது ஒரு படி. சரியா? அப்போ சி கூற்றம் சரி. அடுத்த டி கூற்றம் பாருங்கள். நீர் KOHுடனான தாக்கத்தின் போது முதல் கார்போனியம் அயன் ஒன்று இடைநிலையாக உருவாகும். முதல் கார்போனியம் அயனா புடை கார்போனியம் அயன் ஒன்று தான் உருவாக போகுது. ஆகவே அந்த கூற்று பிழையாக வரும்.
ஸோ இதுக்கு வந்து பிசி சரியான ஆன்சர். ஆகவே செகண்ட் ஆன்சர் வரப்போகுது. செகண்ட் ஆன்சர் வரப்போகுது. சரி, நாங்கள் வந்து எங்களோட செகண்ட் ப்ராஜெக்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிக்கிறோம். இது சம்மந்தமான கேள்விகள் இல்லாட்டி டவுட்கள் சந்தேகங்கள் இருந்தாண்டா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை படித்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏழுமான அளவுக்கு. இப்படியான ப்ராஜெக்ட் ஒன்று நடக்கிறேன்ட்டு என்ற விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு என் கான்டாக்ட் நம்பரை வழங்க, இதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லி. சரியா? நோட் 7194820994. சரியா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.